இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் நிறைவுக்கு வந்திருக்கும் மகளிர் உலக கிண்ணத்தின் இறுதிப் போட்டியில் இந்திய மகளிர் அணி 52 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்று ஐசிசி மகளிர் உலக கிண்ணத்தை தமதாக்கி இருக்கிறது. இதன் அடிப்படையில் அதிகமான ஐசிசி கிண்ணங்களை வெற்றி கொண்டிருக்கின்ற ஐசிசி டிராபிஸ் வெற்றி கொண்டிருக்கின்ற அணிகள் எது என்கின்ற விவரத்தை இந்த காணொலியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அதிகமான ஐசிசி டிராபிஸை வெற்றி கொண்டிருக்கின்ற அணியாக 27 ஐசிசி டிராபிஸோடு ஆஸ்திரேலியா முதல் இடத்தில் இருக்கிறது. இரண்டாவது இடத்தில் 15 ஐசிசி டிராபியோடு இந்தியா இரண்டாவது இடத்தில் இருக்கிறது. இங்கிலாந்து 9 ஐசிசி டிராபிஸ் வென்றிருக்கிறது. மேற்கிந்திய தீவுகள் 7 ஐசிசி டிராபிஸ், பாகிஸ்தான் 5 ஐசிசி டிராபிஸ், நியூசிலாந்து 4 ஐசிசி டிராபிஸ், இலங்கை 3 ஐசிசி டிராபிஸ், இதே போன்று தென்னாப்பிரிக்கா 3, பங்களாதேஷ் 1 என்கின்ற அடிப்படையில் ஐசிசி டிராபிஸை வென்றிருக்கின்றவை கவனிக்கத்தக்கது. கிரிக்கெட்டை தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டிருக்கும் ஆஸ்திரேலியா மொத்தமாக 27 ஐசிசி டிராபிஸை வென்றிருக்கும் நிலையில் இந்தியா ஆஸ்திரேலியாவிற்கு அடுத்த நிலையில் இப்போது கிரிக்கெட்டை ஆண்டு கொண்டிருக்கும் ஒரு அணியாக அதிகமான ஐசிசி தொடர்களை வென்ற இரண்டாவது அணியாகி இருக்கிறது. 15 ஐசிசி தொடர்கள். 2013 ஆண்டு ஐசிசி சாம்பியன் டிராபியை வென்றது முதற்கொண்டு அடுத்து வந்த 11 ஆண்டுகள் இந்தியா எது விதமான ஐசிசி தொடர்களையும் வெற்றி கொள்ளவில்லை. ஆனால் இறுதி 17 மாதங்களில் இந்தியா 3 ஐசிசி டிராபிஸை வென்றிருக்கிறது என்பதும் இங்கே ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆஸ்திரேலியா வென்றிருக்கின்ற 27 ஐசிசி டிராபிஸிலே ஆடவர் 10 வென்றிருக்கிறார்கள், மகளிர் 13 வென்றிருக்கிறார்கள். இதிலே தான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் வருகிறது. பாருங்கள், இந்தியாவிற்கும் ஆஸ்திரேலியாவிற்கும் இடையில் 12 ஐசிசி டிராபிஸ் வித்தியாசம் இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் 27 10 ஆடவர் வென்றிருக்கிறார்கள், 13 மகளிர் வென்றிருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மகளிர் வெறுமனே ஒரே ஒரு ஐசிசி டிராபியை தான் வென்றிருக்கிறது. ஆஸ்திரேலியா 13 ஐசிசி டிராபியை மகளிர் வென்றிருக்கிறது. இங்கே இருக்கின்ற 12 தான் மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தை இரண்டு அணிகளுக்கும் இடையில் ஏற்படுத்தி இருக்கிறது. முழுமையாக பார்ப்போம். ஆஸ்திரேலியாவினுடைய 27 ஐசிசி டிராபியிலே ஆடவர் 10, மகளிர் 15, அண்டர் 19 ஆடவர் 4, அண்டர் 19 மகளிர் எதுவிதமான கிண்ணங்களும் இல்லை. இந்தியாவினுடைய 15 ஐசிசி டிராபிஸிலே ஆடவர் 7, மகளிர் 1, 19 வயதுக்குட்பட்ட ஆடவர் 5, 19 வயதுக்குட்பட்ட மகளிர் 2 என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. இங்கிலாந்து 9 ஐசிசி டிராபிஸிலே 3 ஆடவர் 5 மகளிர் 1 அண்டர் 19 மென் உமன்ஸ் எதுவிதமான கிண்ணத்தையும் வெற்றி பெறவில்லை. மேற்கிந்திய தீவுகளுடைய 7 ஐசிசி டிராபிஸிலே 5 டிராபிஸை ஆடவர் வென்றிருக்கிறார்கள், 1 மகளிர் வென்றிருக்கிறார்கள், 1 அண்டர் 19 ஆடவர் வென்றிருக்கிறார்கள். பாகிஸ்தானுடைய 5 ஐசிசி டிராபிஸிலே 3 ஆடவரால் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது, மகளிர் எதனையும் வெற்றி கொள்ளவில்லை. அண்டர் 19 ஆடவர் 2 வென்றிருக்கிறார்கள், மொத்தம் 5. நியூசிலாந்தை பொறுத்தவரையில் நியூசிலாந்து 4 ஐசிசி டிராபிஸ் வென்றிருக்கிறது, 2 ஆடவர் 2 மகளிர். அண்டர் 19 பக்கம் அவர்களுக்கு டிராபிஸ் இல்லை. இலங்கை 3 ஐசிசி டிராபிஸை வென்றிருக்கிறது, இதிலே 3 ஆடவராலே வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. தென்னாப்பிரிக்கா 3 ஐசிசி டிராபிஸ் வென்றிருக்கிறது, ஆடவரால் 2, அண்டர் 19 ஆடவரால் 1 என்கின்ற அடிப்படையில் இருக்கிறது. பங்களாதேஷ் ஒரே ஒரு ஐசிசி தொடரை தான் வென்றிருக்கிறது, ஐசிசி டிராபி. இது அண்டர் 19 ஆடவர் டிராபி வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது. இறுதிப் போட்டியிலே இந்தியாவை தோற்கடித்து இவர்கள் இந்த ஐசிசி டிராபியை வெற்றி கொண்டிருந்தார்கள் என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது. ஆக மொத்தத்தில் அதிகமான ஐசிசி டிராபிஸை வென்றிருக்கின்ற அணிகள் வரிசையில் இந்தியா இரண்டாவது இடத்தை பிடித்திருக்கிறது. தென்னாப்பிரிக்காவை தோற்கடித்து வெற்றி கொண்டிருக்கின்ற அந்த ஐசிசி உமன்ஸ் ஐசிசி வேர்ல்ட் கப் என்பதை 15வது ஐசிசி தொடராக அமைந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஹர்மன்பிரீத் கவுர் அணியினுடைய தலைமை சொல்லியிருந்தார், இது முடிவு கிடையாது, இது ஆரம்பம், இதிலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது எங்களுடைய வெற்றி கோப்பைக்கான பயணங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்த ஆண்டு 2020 உலக கிண்ணம், சாம்பியன்ஸ் டிராபி, இவை எல்லாவற்றையும் நான் வெற்றி கொள்வதற்காக அவளோடு காத்திருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். ஏற்கனவே 12 தடவைகள் ஐசிசி டிராபிஸ் போட்டிகளிலே விளையாடி இருந்தாலும் எது விதமான கிண்ணத்தையும் அவரால் வெற்றி கொள்ள முடியவில்லை. 4 வேர்ல்ட் கப், 8 2020 வேர்ல்ட் கப் என்று சொல்லி 12 ஐசிசி தொடர்களிலே விளையாடி இருந்தார். 13வது ஐசிசி தொடரிலே தான் அவர் கைகளில்
கிண்ணம் ஒன்று தவழ்ந்திருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாகவே அடுத்தடுத்து வரப்போகின்ற கிண்ணங்களையும் நாங்கள் வாங்கி குவிப்போம் என்று சொல்லி அவர் சூளுரித்திருக்கின்ற நிலையில் இந்தியாவினுடைய ICC ட்ரோபீஸ்களுக்கான எண்ணிக்கை இனி வரப்போகின்ற நாட்களில் இன்னும் அதிகரிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கும் என்றே ரசிகர்கள் கருதுகிறார்கள். நான் தில்லையம்பலம் தரணிதரன். இது தொடர்பான உங்கள் கருத்துக்களை பகிர்ந்திடுங்கள்.